எவ்ரிடேவும் நமக்கு ஒரு நியூ சேலஞ்சு தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ. மாலிக் நம்மளுக்கு கால் பண்ணிட்டாரு. அதனால வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, தாப்பால போட்டு, நம்ம செருப்ப மாட்டி சப்வே ஷாப்ல ஓடுற மாரி கிடுகிடுன்னு ஓடிட்டு, அந்த டீ அப்புறம் அந்த சூரிய பகவானுக்கு வந்து ஒரு வணக்கத்த போட்டு, நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு போயாச்சு. ஒர்க்குன்னு வந்துட்டா எல்லாருமே தீவிரமா வேலை பார்ப்போம். அதே நேரத்துல ஃபன்னு வந்தா எல்லாரும் சிரிச்சு ஜாலியா இருப்போம் எங்களோட டீல. பரவாயில்லப்பா. நார்த் இந்தியா வரைக்கும் நம்ம ஃபேமஸ் ஆயிருக்கோம். அப்படியே சின்ன தோசை, பெரிய தோசைன்னு போட்டு எல்லாத்துக்கும் பசி ஆத்திட்டு, அப்போ எனக்கு சாப்பாடு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இட்லி, பொங்கல் சொல்லிட்டு நம்மளோட காலை உணவ முடிச்சாச்சு. 11:00 வந்து ரூம்க்கு வந்தாச்சு. ஸோ கிளைண்ட்டு குடுத்த ஒர்க்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதனால மஜாவான ஒரு வைபோட கிளைண்ட்டு குடுத்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, 2 மணிக்கு எந்திரிச்சு ஒரு காக்கா குழியில போட்டு நல்ல ஒரு சாப்பாட சாப்பிட்டு, மறுபடியும் எங்கடா போறோம்ன்னு கேட்டா, ஆமா இனிமே தான் வேலையே ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான மாலை பொழுத பார்த்துட்டு, நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிட்டேன். நைட்டு டிஃபன் போயிட்டு ரெடி பண்ணணும். அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, பரோட்டா, தோசை, சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள்லாம் போட்டு முடிச்சுட்டு, எங்க அம்மா சொன்னுச்சு, "நீ பஸ் யாத்திரை இடத்துக்கு தான்டா போவடா" அப்படின்னு சொல்லிச்சு. ஆமா, நான் பஸ் யாத்திரை இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இப்போ. என் நண்பன் சமைச்சானா 18 பட்டி அப்படியே மணமணக்கும். 10:30க்கு நம்மளுக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆயிரும். அதை முடிச்சுட்டு அப்படியே நண்பனோட வண்டியில ஏறி ரூமுக்கு வந்துட்டேன். மிலிட்டனை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு மிலிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.